கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான ஹோப் டிவி நேயர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். கிறிஸ்துவின் மலை பிரசங்கம், கிரைஸ்ட் சர்மன் ஆன் த மவுண்ட் என்ற தொடரிலே நம் தியானமாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் தலைப்பு என்னவென்றால், தெய்வீக சந்தோஷவான்கள் மற்றும் பூரண மகிழ்ச்சிக்கு உரியவர்கள், டிவைன்லி ஜாய்ஃபுல் அண்ட் பர்ஃபெக்ட்லி ஹாப்பி பீப்புள். மத்திய 5ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் தமது மலைப்பிரசங்கத்தை தொடங்கிய போது அங்கிருந்த பரிசேயர் சதுசேயர்களை சாடும் விதத்தில் அல்லது அவர்களை கண்டிக்கும் விதத்தில் ஓர் எதிர்மறை அணுகுமுறையுடன் அவர் தொடங்கவில்லை. பிரசங்கத்தை நெகட்டிவாக அவர் தொடங்கலை, மாறாக பாசிட்டிவாக தொடங்குறார். பாருங்க, பிளஸட், பாக்கியவான்கள் என்ற நேர்மறை வார்த்தையுடன் அவர் தொடங்கினார். நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிளஸட் அப்படி தான் தொடங்கும். தமிழில் அந்த 3ஆம் வசனத்தின் முடிவில் பாக்கியவான்கள் அப்படின்னு தமிழில் நம்ம அப்படி பார்க்குறோம். சரிங்களா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு முடியுது. பிரியமானவர்களே, லத்தீன் மொழியில் பாக்கியவான்கள் என்ற வார்த்தை பியூட்டஸ் என்பதாகும். அதற்கு தெய்வீக சந்தோஷம் மற்றும் பூரண மகிழ்ச்சி என்று பொருள். டிவைன்லி ஜாய்ஃபுல் அண்ட் பர்ஃபெக்ட்லி ஹாப்பி என்று அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாக்கியவான்கள் என்ற ஒரு வல்லமையான வார்த்தையுடன் அந்த மலைப்பிரசங்கத்தை தொடங்கினார். பியூட்டஸ் என்ற வார்த்தையிலிருந்தே பாக்கியவான்கள், அதாவது beatitude ஆர் blessed என்ற வார்த்தை பிறந்தது. அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த பொழுது அவருடைய பிரசங்கத்தின் சாராம்சம் என்னவென்றால், ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நீதி என்பதுதான் அந்த பிரசங்கத்தினுடைய மையப்பொருள். வெளிப்படையான நீதியா அல்லது உள்ளார்ந்த நீதியா? பரிசேயர்களின் நீதியின் அளவுகோல் வெளிப்புற செயல்களை அடிப்படையாக கொண்டிருந்தது. அதான் பாருங்களேன், கைகளை கழுவணும், கிண்ணங்களை கழுவணும், செம்புகளை கழுவணும், வெளிப்பக்கமெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், கற்பனைகளை எழுதி ஒன்று கையில் வச்சுக்குவாங்க அல்லது இந்த புருவத்துக்கு இடையில எப்படி வச்சுக்குவாங்க, தங்களுடைய காப்பு நாடாக்களை அவர்கள் கட்டி கொள்ளுவார்கள். இப்படி வெளியரங்கமாகவே அவர்கள் வாழ்க்கை இருந்தது. எல்லாரும் பார்க்கும்படி தான தர்மம் பண்ணுறது, எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜோம் பண்ணுறது, எல்லாரும் பார்க்குற மாதிரி முகத்தை வாடலாக நாளைக்கு உபவாசம் என்றெல்லாம் காட்டிக்கொள்வது, இப்படித்தான் பரிசேயர்களுடைய நீதி காணப்பட்டது. ஆனால் இரட்சகரோ உள்ளிருந்து புறப்படும் பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த நீதியை, அதாவது மெய்யான கிறிஸ்தவ குணலட்சணங்களை மட்டுமே அவர் இந்த மலைப்பிரசங்கத்தில் முக்கியப்படுத்தினார். பிரியமானவர்களே, இவர்கள் இப்படி வெளிப்படையாக தாங்கள் செய்யக்கூடிய செயல்களை யூதர்கள் முக்கியப்படுத்தினார்களே, அதாவது தான தர்மம், ஜெபம் பண்ணுறது, உபவாசம் பண்ணுவது, இதையே அவர்கள் நீதி என்று நினைத்தார்கள். அதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே சுட்டி காண்பித்தார். அதையே அவர்கள் மேன்மையான நீதியாகவும் கருதினார்கள். ஆனால் மெய்யான நீதிமான் என்பவன் அவனது உள்ளான குணங்களில் அழகுடையவனாக காணப்படுவான். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? நானும் ஆலயத்துக்கு போகிறேன், நானும் தசம்பாகலாம் கொடுக்குறேன், உபவாசம் இருக்கிறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம செய்யக்கூடிய இந்த காரியங்களை ஏதோ நம்முடைய சொந்த நீதியாக நாம் நினைக்கிறோமா? அல்லது இந்த செயல்களை எல்லாம் செய்கிறதுனால் நான் ரட்சிக்கப்பட்டு விடுவேன், எனக்கு பரலோகம் எப்படியும் கிடைச்சிரும் என்று நாம் எண்ணம் கொண்டிருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, நாம் பாக்கியமுள்ள கிறிஸ்தவர்களாக விளங்க வேண்டும். பாக்கியசாலி கிறிஸ்தவர்களின் 8 நற்குணங்கள், அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாக இந்த பிரசங்கத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆவியில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கம், இருதய சுத்தம், சமாதானம் பண்ணுதல், நீதி நிமித்தம் துன்பப்படுதல் ஆகிய 8ம் இயேசுவானவர் சுட்டிக்காட்டிய பரலோக குணங்கள் ஆகும்.
உண்மையில் இவை அனைத்துமே ஆண்டவர் இயேசுவின் பூரண குணங்கள் என்று சொன்னாலும் தகும். அன்பான பிள்ளைகளை, இந்த 8 நற்குணங்களை சொல்லும் பொழுது பியாட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பி ஆட்டிடியூட், ஒரு கிறிஸ்தவனின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதையே இரட்சகர் பாக்கியவான்கள் பட்டியல் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். பியாட்டிடியூட்ஸ்ன்னு சொல்கிறோமே, வெரி சிம்பிளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ, that has to be my attitude, that is beatitude. 4 பாடங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும். முதலாம், நம்மை குறித்த மனநிலை. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கூடியிருந்த எல்லா ஜனங்களும் ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யத்தை பெருமையோடு எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் எளிமையாக ஆரம்பித்தார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை என்றால் என்ன? புவர் இன் ஸ்பிரிட், அதாவது ஆத்துமத்தின் வறுமையை உணர்தல் ஆகும். சோல் பாவர்ட்டி. ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருக்கும் நம்முடைய ஆத்மாவிலே தாழ்மை மிக மிக அவசியம். அகந்தை இருக்கும் இடத்தில் ஆண்டவர் இருப்பதில்லை. நமது பாவ நிலை குறித்த உணர்வு நமக்கு நிச்சயம் தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருவன் பரிசேயன். அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாருங்க. லூக்கா 18ஆவது அதிகாரத்தில் வசனம் 11 வாசிக்கிறோம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உபவாசம் இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் எல்லாம் சொன்னான். ஆனால் 13ஆம் வசனத்தில் பாருங்க, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் என்றான். That is soul poverty. That is being in spirit, being poor in spirit. அதான் ஆவியிலே எளிமையாயிருப்பது. இரட்சகராய் கிறிஸ்து எனக்கு தேவை என்று உணர்வதே ஆவியில் எளிமை ஆகும். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு இப்படிப்பட்ட மனநிலை, என்னை குறித்த மனநிலை எனக்கு எப்படி இருக்கிறது? இது முக்கியமான ஒரு பாடம். நமக்கு இருக்க வேண்டிய ஆட்டிடியூட். 2, நமது பாவங்களை குறித்த மனநிலை. மத்தேயு 5:4, 5, 6 வசனங்களிலே நாம் அங்கே பார்க்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். பாவத்தின் அகோரத்தை பற்றிய நமது உணர்வு எப்படி இருக்கிறது? பாவத்தினால் சீர்கெட்டு போனேனே, தேவனோடும் மனிதரோடும் நல்லுறவு அற்றவனாய் நான் இருக்கிறேனே. எனக்கே அப்படி யோசித்திருக்கிறோமா? ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற இந்த உறவு இந்த பாவத்தினால் இப்படி உடைஞ்சு போய் கிடக்கே என்ன நினச்சிருக்கிறோமா? இல்லை நம்ம இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால பெருமைப்படுறோமா? சண்டை போடுற குணம் இருக்கனால நம்ம பெருமைப்படுறோமா? ஏன் பாவங்களினால் நான் கிறிஸ்துவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைய வேண்டும்? என்னுடைய பாவங்களால் இப்படி நான் செஞ்சுட்டே இருக்கிறேனே என்று நம்ம என்னைக்காவது துயரப்பட்டிருக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த துயரத்தை தான் கிறிஸ்து இங்கே சுட்டி காண்பிக்கிறார். அவ்விதமான மனநிலை நம்மை சாந்த குணத்துக்கு நேராக நடத்தும். சாந்த குணத்துக்கு எதிர்ச்சொல் சண்டை குணம். மட்டும் சாந்த குணம் இருக்கா? சண்டை குணம் இருக்கா? ஆலயத்துக்கு வர்றோம், ஆயிரக்கணக்கான பிரசங்கங்களை கேட்குறோம். பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கை இன்னும் மாறலையே.
நம்முடைய குடும்பங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. சாந்த குணமுள்ளவர்களை அவர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார் என்று சங்கீதம் 149 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சாந்த குணத்தை எங்கே போய் கற்றுக்கொள்வது? இயேசுவானவர் சொன்னார் மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இயேசுவிடம் நாம் வந்து விட்டோம். அவர்கிட்ட வந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுன்னு நம்ம பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த சாந்த குணம் நம்மிடத்தில் இல்லையே. அன்பான தேவ பிள்ளைகளே, அவரிடத்தில் நாம் கற்றுக்கொண்டோமா? அவரிடத்திலே கற்றுக்கொள்ளத்தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோமா? அல்லது பதவிக்காக, போட்டா போட்டி போடுவதற்காக ஆலயத்திற்கு வருகிறோமா? பிரியமானவர்களே, இந்த சாந்தம் என்பதற்கான ஆங்கில வார்த்தை மீக்னஸ். மீக், பிளஸட் ஆர் த மீக் அப்படின்னு படிக்கிறோம். அதற்கான மூல வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தால் அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் உடைந்த குதிரை என்று குறிப்பதற்காகவே கிரேக்கர்கள் அந்த மூலச்சொல்லை பயன்படுத்தினார்கள். சாந்தம் என்பதற்கான மூலச்சொல் கால் உடைந்த குதிரை. சாந்தம் என்றால் இன்னொரு அர்த்தம் கட்டுப்பட்டு கிடத்தல், பவர் அண்டர் கண்ட்ரோல். அதான் மீக்னஸ், சாந்த குணம். நம்மால் நம்மையே ரட்சிக்க இயலாது. தேவ திட்டத்திற்கு நம்மை அர்ப்பணித்தலே சாந்த குணம் ஆகும். நான் பாவத்தால் உடைந்து போனவன் என்று அவரிடம் நம்மை நாம் ஒப்படைக்க வேண்டும். அதாங்க சாந்த குணம். லிவிங் அ சரண்டர்ட் லைஃப் டு காட் இஸ் மீக்னஸ். ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தரே நமது நீதி என்று எரேமியா 23:6 வாசிக்கிறோம். அவர் தந்த பிரமாணமே நமது நீதி என்று ரோமர் 7:12 வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தரையும் அவருடைய கட்டளைகளையும் நீதி என்று நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அதாவது கர்த்தரை பின்பற்ற வேண்டும், அவருடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும் என்ற பசி தாகம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையிலே ஆண்டவரை பின்பற்றி அவருடைய கற்பனையின்படியெல்லாம் நாம் நடப்போம் என்று சொன்னால் பாருங்களேன், நமது பாவங்களை குறித்து ஒரு தெளிவான மனநிலை நமக்கு இருக்கும். பாவங்களை செய்வதற்கு நாம் அஞ்சுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, so how is our attitude? Be attitude மூலமாக தேவன் நமக்கு இந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது, கர்த்தருக்கு நேராக நமது மனநிலை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிப்போம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். கர்த்தருக்கு நேராக நமது மனநிலை. தேவன் மிகுந்த இரக்கமுள்ளவர். எதிரிகளிடமும் அவர் இரக்கம் காட்டினார். பார்த்தீங்களா, அவர் சிலுவையில் அடித்தப்போ கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்று தானே சொன்னார். இந்த குணம் யோபுவின் வாழ்க்கையிலும் வெளிப்பட்டது. யோபு 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 to 16 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்க. முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். அப்படிலாம் சொல்றார் யோபு. அன்பானவர்களே, தேவனுடைய இரக்க மனம் யோபுவுக்கும் இருந்தது. அது நமக்கும் உரியதாக இருக்க வேண்டும். மட்டுமல்ல, பரிசுத்தத்தை குறித்தும் இயேசுவானவர் பேசினார். தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் என்றெல்லாம் யாத்திராகமம் 15:11, ஆபோக்கு 2:13 வாசிக்கிறோம்.
தேவனுடைய பரிசுத்தம் நம்மிலே பெருக வேண்டும். அது இல்லாமல் நாம் அவரை தரிசிக்க முடியாது என்று எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தத்தின் மீதான வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? தேவனாய் கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? இருதயத்தில் சுத்தம் நமக்கு தேவை. இருதயத்தில் சுத்தம், கைகளில் சுத்தம் என்றெல்லாம் சங்கீதம் 24 வாசிக்கிறோம். சங்கீதம் 24 சங்கீதம் 15 வாசித்து பாருங்க. இந்த 2 சங்கீதம் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போகிற பிள்ளைகள் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை அங்கே அழகாக தாவீது 2 சங்கீதங்களிலுமே சொல்லியிருப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சமாதானத்தை குறித்தும் பேசினார். தேவன் சமாதான பிரபு என்று ஏசாயா 9:6 சொல்லுகிறது. பரலோக சூழலே சமாதானம்தான். ஊழியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானம் என்று சொன்னார். லூக்கா 10:5 படித்து பாருங்க. ஊழியக்காரர்கள் இந்த 70 பேரை 2 பேராக இயேசு கிறிஸ்து அனுப்பும் பொழுது நீங்கள் போகிற இடத்துல சமாதானம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் உங்களுக்கு சமாதானம் என்று 3 முறை சொன்னார். யோவான் 20 அதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவனோடு தனிப்பட்ட வாழ்வில் நாம் சமாதானம் உடையவர்களாக இருக்கிறோமா? நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று யோபு 22:21 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யார் தேவனோடு தனிப்பட்ட முறையில் நெருக்கமான உறவு வைத்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். நம் வீட்டில் சமாதானம் உண்டா? 1 சாமுவேல் 25:6 படித்து பாருங்க. உங்கள் வீட்டிலே சமாதானம் இருக்கிறதா? நம் எல்லைகள் எங்கிலும் சமாதானம் இருக்கிறதா? சங்கீதம் 147:14 அவர் உன் எல்லைகளில் சமாதானம் கட்டளையிடுகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். நான் போகிற இடமெல்லாம் சமாதானம் இருக்கும். நம் பிள்ளைகள் சமாதானமாக இருக்கிறார்களா? உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஏசாயா 54:13 வாசிக்கிறோம். கிரேட் பீஸ் ஃபார் அவர் சில்ட்ரன் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய சமாதானம் தேவன் கொடுக்க வல்லவர். தேவ சமாதானத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக விளங்க வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம் அல்லவா? அன்பானவர்களே, அந்த சமாதானத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். 4வதாக, உலகத்திற்கு நேராக நமது மனநிலை. மத்தேயு 5:10-12 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று வாசிக்கிறோம். உலகத்திற்கு நேராக நமது மனநிலை. இரட்சகர் இயேசு கிறிஸ்து பாடுகளை சந்தித்தார். ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகம் என்றாலே உபத்திரவம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரவம் உண்டு. அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களும் உபத்திரவங்கள் துன்பங்களை எதிர்பார்த்து வாழ வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் துன்பங்கள் உபத்திரவங்கள் வராது என்று வேதம் சொல்லவில்லை, தேவன் சொல்லவில்லை. ஆண்டவர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கும் உபத்திரவங்கள் துன்பங்கள் போராட்டங்கள் உண்டு. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:22 படிக்கிறோம். நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த உபத்திரவத்தை இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது சந்திக்க வேண்டிய உபத்திரவங்களை ஏதோ புதுமையான அக்கினி, ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. 1 பேதுரு 4
12 முதல் 14 வரை பேதுரு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றியிருக்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். பாடுகள் துன்பங்களை ஏதோ புதுமை நினைச்சிடக்கூடாது. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து சொன்னது தான் அப்படியே பேதுருன்னு சொல்கிறார். கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம், நிந்தை, துன்பம், பாடுகள் எல்லாம் வரும். இவ்வுலகில் அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ ஜீவியம் என்பது லகுவான காரியம் அல்ல. உலகம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தோழமையாய் இராது. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க முடியாது. ஏனென்றால் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று யாக்கோபு 4வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உலகம் ஆண்டுடைய பிள்ளைகளை பகைக்கத்தான் செய்யும். சத்தியத்து நிமித்தம் இவ்வுலகத்தில் சத்துருக்கள் எழும்பத்தான் செய்வார்கள். மாணவர்களே, ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் எதிர்மறையான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலையும் நாம் நீதி நிமித்தம் வரக்கூடிய எல்லா போராட்டங்களிலும், துன்பங்களிலும், நிந்தைகளிலும், உபத்திரவங்களிலும், கண்ணீர் சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்கென்று உண்மையாக நிற்க வேண்டும். அப்படி நிற்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். கிறிஸ்துவானவர் பட்டியலிட்ட இந்த அருங்குணங்களை உலகத்தார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுக்கு புரியாத புதிர். ஆயினும் இதுதான் பரலோக நீதி, மெய்யான நீதி, ஆவிக்குரிய நீதி மற்றும் கிறிஸ்துவின் நீதி ஆகும். நம் சிருஷ்டிகர் விரும்புகிற மெய்யான நீதி உள்ள வாழ்க்கையை நாம் வாழும்படி மலைப்பிரசங்கத்தின் பாக்கியவான்கள் பகுதியை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பலத்தின் மூலமாக அந்த மெய்யான தேவ நீதியை நாம் அடைந்து அனுபவிக்க வேண்டும். உலகத்தாருக்கு பாருங்கள், அவங்க துன்பப்படும் பொழுது பொறுமையாக இருக்கணும், முறுமுறுக்கக்கூடாது என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திரும்ப அடிக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க. சண்டையை அதிகமாக்கணும் தான் உலகம் நினைக்கும், சமாதானம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மகிழ்ச்சி நிறைந்தவர்கள் என்று, தெய்வீக சந்தோஷவான்கள் என்று நம்மை மாற்ற விரும்புகிறார். அதற்கு தான் ஆண்டவர் இந்த சத்தியங்கள் எல்லாம் நமக்கு அவர் அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆகவே தெய்வீக சந்தோஷவான்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பூரண மகிழ்ச்சி உள்ளவர்களாக நாம் மாறத்தக்கதாய் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பாக்கியவான்கள் நாங்கள் என்று மாற எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நீர் கொடுத்த நல்ல பாடங்களுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாத மலைப்பிரசங்கம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாத வாய்க்கால்களாக திகழ வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தார். ஆண்டவரே, எங்களை குறித்த மனநிலை, பாவத்தை குறித்த மனநிலை, அப்பா பிதாவே, இந்த உலகத்தை குறித்த மனநிலை, அப்பா இந்த எல்லாவித மனநிலைகளையும் நாங்கள் புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு நேராக எங்கள் மனநிலை சீராயிருக்கும்படி அப்பா நீர் எங்களுடைய ஆவியானவர் கொண்டு நடத்தும். கர்த்தாவே, இந்த பாடங்கள் எங்கள் வாழ்வை உமக்கு மகிமையாக மாற்றட்டும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு நன்றி. இந்த செய்தி கேட்குற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த செய்திகளை அநேகருக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிற பாக்கியத்தை, உற்சாகத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.